சார், இன்னைக்கு சிஎம்க்கு பிறந்த நாள், உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வருஷம் அவருடைய ஸ்பெஷலான பிறந்த நாள். இத்தனை ஆண்டு காலம் ஒரு நடிகராக பிறந்த நாளை கொண்டாடினார். இன்னைக்கு தமிழக முதல்வராக இந்த எல்லாருடைய ஆதரவாலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவாலையும் இந்த குழந்தைகளுடைய அன்புனாலையும் இன்னைக்கு அவர் சிஎம் ஆயிருக்காரு. நிறைய கனவுகளோட இருக்காரு. அது ஒவ்வொன்றா நிச்சயமா நிறைவேற்றுவார். அதுவும் இல்லாதவங்களுக்கு, ஏழைங்களுக்கு நிச்சயமா நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவார். நிறைய கனவுகள் அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு இதே தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு எப்போதுமே கூட இருந்து உதவி பண்ணணும். இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். வணக்கம். அவர் எந்த பிரச்சனைக்கும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே சார். கடந்த 60 வருஷமா பேசியே நாட்டுக்கு எடுத்துட்டாங்க. இவர் அதை பண்ணணுமா? சொல்லுங்க தம்பி. பேசுறது முக்கியமா, செயல்படுறது முக்கியம்? செயல்படுறதுதானே முக்கியம். செயல்படுறதா இல்லையா? வர்ற அப்புறம் எதுக்கு பேசணும்? சும்மாவே நாங்க அதை பேத்துருவோம், இதை பேத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாம இருக்கிறத விட செயல்ல காட்டலாம்ல. அதானே அதை பண்றாரு. பாத்தீங்கன்னா ஒரு இத்தனை வருஷம் இத்தனை கட்சிகள், ஒரு உதாரணத்துக்கு விசிகா, இத்தனை வருஷம் அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும்,
அந்த நோக்கில் தானே ஒரு கட்சி ஆரம்பிச்சு பண்ணாங்க. அதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாங்களா அவங்க? இதுக்கு முன்னாடி ஆண்டவங்கள்லாம் ஒரு அதிகாரம் இருந்தால் தானே அதை பண்ண முடியும். ஒரு அதிகார பகிர்வு பண்ணாங்களா? ஒரு வந்த உடனே எல்லாரையும் அரவணைச்சுட்டு எல்லாரும் நாட்டு மக்களுக்கு பண்றணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த அதிகாரம் இருந்தால் தானே அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அது மாதிரி இன்னைக்கு இந்த தம்பி ஆண்டனி, பெசன்ட் நகர் ஆண்டனி எனக்கு ரொம்ப காலமா நண்பர். நான் தாவேக்கால இருக்கேன். அவர் விசிகா மூலமா கூப்பிட்டுருக்காரு. நல்ல விஷயங்கள். குழந்தைங்க விஜய் அவர்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். காலையில இன்னைக்கு முதல் என்னுடைய செயல் அந்த குழந்தைகளுக்கு என் கையால பலவிதமான சும்மா ஒரு 2 இட்லியை கொடுத்துட்டு அனுப்பலாம். இட்லி, தோசை, பூரி, சிக்கன், காலையில சிக்கன் குழம்பு இவ்வளவு கொடுத்து அந்த குழந்தைகளை அவர் சந்தோஷப்படுத்துறாரு. கல்வி உபகாரங்கள் நோட்டு புக்கு எல்லாம் கொடுக்குறாரு. அவரை நான் என்கரேஜ் பண்ணணுமா இல்லையா? அதுக்காக நானே அவருடைய ரிக்வெஸ்டை ஏற்றுக்கிட்டு இதை பண்ணியிருக்கிறேன். அவர் வாழ்க, அவருடைய கட்சியும் வாழ்க. நன்றி.